ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்கிட்ட XUV 700 தான் இருக்கு. இன்னைக்கு இந்த கார்ல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரை பத்தி பார்க்கலாம். என்கிட்ட சாவி இருக்கு, நான் அன்லாக் பண்றேன். 2 வாட்டி அழுத்தினா தான் அன்லாக் ஆகும். யூஸ்வலா வந்து சன்ரூஃப் நம்ம திறந்து வச்சிருக்கோம்னா மழை பெஞ்சதுன்னா நம்ம தான் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த கார்ல ஒரு சென்சார் இருக்கு. மழை பெஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சன்ரூஃபும் க்ளோஸ் ஆயிடும், அதே மாதிரி வைப்பருமே ஆன் ஆயிடும். பட் இந்த ஃபீச்சர் ஒர்க்காக நீங்க ஒண்ணு மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். வைப்பரை வந்து ஆட்டோ மோட்ல வைக்கணும். நீங்க ஆட்டோ மோட்ல வைக்கலன்னா இது ரெண்டுமே ஒர்க் ஆகாது. ஒரு சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்சார் தானேண்ணா? சென்சார் தான், ரெயின் சென்சார். ரெயின் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்க இருக்கும், கரெக்டா அந்த ரியர் வியூ மிரருக்கு எக்ஸாக்ட்லா மேல இந்த பிளாக் பார்ட் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல டஸ்ட் இருக்க கூடாது, விண்ட்ஷீல்ட்ல வந்து கிராக் இருக்க கூடாது. அப்புறம் ஏதாவது இன்செக்ட் ஹிட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஏதாவது மேல்ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஃபீச்சர் வந்து XUV 700ல டாப் வேரியன்ட்ல மட்டும் தான் வருது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சன்ரூஃப்ல நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து சன்ரூஃப் மூடிடுமான்னு. இந்த மாதிரி இது மூடாது, ஏன்னா இதுல வந்து ஆன்டி பிஞ்ச் ஃபீச்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சன்ரூஃப் மூடும் போது நீங்க நின்னாலோ இல்ல கையை வச்சிருந்தா கூட அதுவா க்ளோஸ் ஆக வந்துட்டு திருப்பியும் வந்து ஓப்பன் ஆயிடும், உங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி. செம மழை பெய்யுது. ஸோ உங்க கார்ல இந்த ஃபீச்சர் இருந்தா கண்டிப்பா உங்க காரோட நேமை கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோல எது பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.